டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், காதலா காதலா படத்துல நடிகர் கமல்ஹாசன் சாருக்கு ஒரு முன்பல் பாதி உடைஞ்சிருக்கும். அது படத்துக்காக செய்யப்பட்டதா அல்லது ஏதாவது விபத்தானு திண்டுக்கல்ல இருந்து ஷேக் கேட்டிருக்காங்க. காதலா காதலா படத்தில் நடிக்கும்போது கமல்ஹாசனுக்கு பல்லிலே விபத்து ஏற்பட்டிருந்தால் படம் முழுசும் அப்படித்தானே அவர் இருந்திருப்பார். ஒரு காட்சியில் மட்டும் அவர் பல்லுடைந்த மாதிரி காட்சியளித்தார் என்றால் அது மேக்கப் அப்படின்னு தானே அர்த்தம். நடிகர் விஷாலினுடைய அடுத்த திரைப்படம் யார் கூட, அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போ துவங்க இருக்குன்னு ஈரோடுல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. அடுத்து சுந்தர்சியுடன் தான் இணைந்து ஒரு திரைப்படத்திலே பணியாற்றுவதாக விஷால் இருந்தார். சில பிரச்சனைகள் காரணமாக அது நடக்கலை அப்படின்னு தெரியுது. அடுத்து எந்த இயக்குனருடன் பணியாற்றப் போகிறார், எந்த தயாரிப்பாளருடன் பணியாற்றப் போகிறார் அப்படின்றத பற்றி இன்னும் விஷால் முடிவெடுக்கவில்லை. வெற்றி படங்களை கொடுக்கலனாலும் சில இயக்குநர்களுக்கு தொடர்ந்து படம் இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருதே, அது எப்படின்னு அரந்தையிலிருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. பொதுவாக வெற்றி படங்களை கொடுக்காத இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு சில இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த இயக்குனருடைய பழகும் தன்மையும் திட்டமிடலும் தான். தமிழ் சினிமாவின் முதல் பெண் பாடலாசிரியர் யாரு, எந்த பாட்டுக்காக எந்த படத்துல அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தலோச்சன் கேட்டிருக்காங்க. குடியிருந்த கோயில் படத்துக்காக குங்குமப்பொட்டின் மங்களம் என்ற பாடலை எழுதிய ரோஷனாரா பேகம் தான் தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் பாடலாசிரியை. ராஜ்கமல் ஸ்டுடியோ சிங்கீதம் ஸ்ரீனிவாசன் சார் பற்றி தெரியாத இந்த ஜெனரேஷனுக்கு அவர் யாரு, என்ன மாதிரியான சாதனைகள்லாம் பண்ணியிருக்காருன்றதை காட்டுறதுக்காக ஒரு ஷோ நடத்தினாங்க. அதே மாதிரி இசையமைப்பாளர் இளையராஜா சாருக்காக இந்த ஜெனரேஷனில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சார், அதை நீங்களாச்சும் பண்ணுவீங்களா? அந்த நிகழ்ச்சிக்கு இசையின் ராஜான்னு பேர் வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு பூனேலேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. இன்றைய தலைமுறை ரசிகர்களில் ஒரு பகுதியினருக்கு சிங்கீதம் சீனிவாசராவை வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இளையராஜாவை தெரியாமல் இருக்காது. அதனால் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தித்தான் இளையராஜாவை அவங்க மத்தியிலே பிரபலமாக்க வேண்டும் என்ற அவசியம் இருப்பதாக நான் நினைக்கல. ஆனால் அதற்கு மாறாக வரும் 8ஆம் தேதி என்று லண்டனில் தன்னுடைய சிம்பொனி இசையை அரங்கேற்ற இருக்கிறார் இளையராஜா. அதுக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை இந்த திரையுலகம் சார்பிலே ஏற்பாடு செய்யலாம். மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தை கல்யாண கேமராவில் ஷூட் பண்ணதா நடிகர் கமல்ஹாசன் சார் சொல்லியிருந்தாரு. 2Kல வர கல்யாண கேமராவா, அது எப்படி சாத்தியமாக இருந்துச்சு, அது எப்படி பிரிண்ட் போட்டு திரையரங்குகளுக்கு கொடுத்தாங்கன்னு திண்டுக்கல்லேருந்து ஷேக் கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் கேமரா அறிமுகமான காலகட்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு கேமராவை பயன்படுத்தி கமல்ஹாசன் எடுத்த திரைப்படம் தான் மும்பை எக்ஸ்பிரஸ். அதைத்தான் கமல்ஹாசன் கொஞ்சம் தமாஷாக அப்படி குறிப்பிட்டிருந்தார். உடனே கல்யாண நிகழ்ச்சியில் படம் எடுக்கிற கேமரா வைத்தே அந்த படத்தை எடுத்தார் அப்படின்னு நீங்கள் அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. சார், எம்ஜிஆர் சார் அதிக சண்டை காட்சிகள் இல்லாமல் நடிச்சிருந்த குடும்ப திரைப்படங்களான பெற்றால் தான் பிள்ளையா, அன்பேவா ஆகிய திரைப்படங்கள் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. அதிகமான சண்டை காட்சிகள் இல்லாத எம்ஜிஆருடைய திரைப்படங்களான அன்பேவா, பெற்றால் தான் பிள்ளையா ஆகிய 2 திரைப்படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன. சார், தனஞ்சயன் சார் வர எல்லா திரைப்படங்களையும் பாருங்க, அப்போதான் ஒரு திரைப்படத்துக்கு குறைந்தபட்சம் மேக்கிங் காஸ்டாவது கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ரசிகர்களை வற்புறுத்துறது நியாயமா? ஒரு திரைப்படம் நல்லா இருந்தால் நாங்களே இந்த திரைப்படத்தை பார்த்து ஆதரவு தர போகிறோம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு தயாரிப்பாளர்கிட்டயோ அல்லது இயக்குநர்கிட்டயோ போய் தனஞ்சயன் சார் சொல்லலாம் இல்லையா? இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து சாம் கேட்டிருக்காங்க. ரசிகர்கள் எல்லோரும் எல்லா திரைப்படங்களையும் பார்த்து திரைப்படங்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தானே எல்லா தயாரிப்பாளர்களும் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் ஒருவர் தான் தனஞ்சயன் என்பதனால தான் அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆஸ்கர் வி ரவிச்சந்திரன் சார் திரும்பவும் திரைப்படங்களை தயாரிக்க போறாருன்ற தகவல் உண்மையா? அவர் அப்படி திரும்பவும் திரைப்படங்களை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு பல முக்கியமான திரைப்படங்களை தந்த மாபெரும் தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன். அதனால் அவர் மீண்டும் திரையுலகுக்கு வந்து படங்களை எடுக்க வேண்டும் என்பது தான் இங்கே திரையுலகிலே உள்ள எல்லோரது ஆசையாகவும் இருக்கிறது. மிக விரைவிலேயே அது நடக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். இயக்குனர் பி வாசு சார் டைரக்ட் பண்ண சின்ன தம்பி திரைப்படத்தில் ஜோசியரா நடிச்சிருக்க நடிகர் யாரு? அவர் இயக்குனர் பி வாசு சாரனுடைய நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அவரை பற்றின தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. பி வாசுடைய படங்களில் மிக அதிகமான படங்களில் ஜோசியரா நடிச்சதுன்னா ஒன்று வெள்ளை சுப்பையா என்ற நடிகர், இன்னொருவர் சந்திரநாத். இந்த சந்திரநாத் பி வாசுடைய உதவியாளர். ஆரத்தி எடுங்கடி என்ற படத்தை இயக்கியவர். இயக்குனர் மணிவண்ணன் சாரனுடைய சிஷ்யர்களான விக்ரமன் சார் அண்ட் பாக்யராஜ் சார், இவங்க 2 பேருமே குறுகிய காலகட்டத்தில் அதுவும் சிக்கனமா ஒரு திரைப்படத்தை எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி மணிவண்ணன் சாரும் குறுகிய காலகட்டத்தில் ஏதாவது திரைப்படத்தை இயக்கியிருக்காரா? அப்படி இயக்கியிருந்தாருன்னா அந்த திரைப்படம் என்ன திரைப்படம்னு சொல்ல முடியுமான்னு எருமப்பட்டியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. மணிவண்ணனுடைய இயக்கத்தில் உருவான 100வது நாள், 24 மணி நேரம் ஆகிய 2 திரைப்படங்களுமே மிக குறுகிய காலகட்டத்திலே உருவாக்கப்பட்ட படங்கள் தான். சார், சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் நடிகை நளினி மேமனுடைய தந்தை ஒரு கோரியோகிராஃபர்னு சொல்லியிருப்பீங்க. அவரை பற்றி கொஞ்சம்
கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? அவர் என்னென்ன திரைப்படங்களில் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக பணியாற்றியிருக்காரு அண்ட் என்னென்ன திரைப்படங்கள் எல்லாம் கொரியோகிராஃபராக பணியாற்றியிருக்காருன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. நளினியின் தந்தையான மூர்த்தி தமிழில் நாளை நமது, வாழையடி வாழை, தனிமரம், படிக்காத பொன்னையார் போன்ற பல திரைப்படங்களுக்கு நடன இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் தமிழை விட மலையாளத்தில் தான் மிக அதிகமான படங்களுக்கு அவர் நடன இயக்குனராக பணிபுரிந்தார். மலையாளத்தில் 600க்கும் மேற்பட்ட படங்களுக்கு நடன இயக்குனராக பணிபுரிந்தவர் தான் மூர்த்தி. நடிகர் ஜெமினி கணேசன் சார் தமிழ் திரைப்படங்களில் இரட்டை வேடங்களில் நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ஜெமினேசன் இரட்டை வேடத்தில் நடித்த படம் மனம் போல் மாங்கல்யம் என்ற திரைப்படம். இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தது சாவித்திரி. இந்த படம் தான் ஜெமினேசனுக்கும் சாவித்திரிக்கும் காதல் ஏற்படவும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவும் காரணமாக அமைந்த படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரினுடைய நடிப்பு உலகமே அறிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய நடிகர்கள் அவருடைய நடிப்பை நடிச்சு காட்டி சாதனை பண்றாங்க. ஆனா இன்னை வரைக்கும் ஒரு நடிகர் கூட அவருடைய நடையை நடிச்சு காட்டி சாதனை பண்ணலையே. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கான காரணம் தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. மற்ற நடிகர்கள் சிவாஜியுடைய நடிப்பெல்லாம் நடித்து விட்டதாகவும் நடையை மட்டும் இன்னும் அவங்களால பின்பற்ற முடியல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. சிவாஜியுடைய நடிப்பை இப்போதுள்ள நடிகர்கள் 10லிருந்து 15% கூட தொடவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். சார், லண்டனில் நடக்க இருக்கிற இசையமைப்பாளர் இளையராஜா சாரினுடைய முதல் சிம்பனியை நீங்கள் நேரில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் அதில் கலந்துக்க இருக்காங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. லண்டனில் அரங்கேற இருக்கின்ற இளையராஜனுடைய சிம்பனி இசையை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை. இங்கேருந்து பிரபலங்கள் யாரும் அந்த விழாவுக்கு செல்வதாகவும் இதுவரைக்கும் தகவல்கள் இல்லை. 80 காலகட்ட நடிகைகளுக்கு ஜோடியா நடிச்சு சாதனை படைத்தவர் மலையாள நடிகரான பிரேம் நசீர் சார். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அதிக நடிகைகளோட நடிச்சு சாதனை பண்ண தமிழ் நடிகர் யாரு? அதே மாதிரி அதிக தமிழ் நடிகர்களோட நடிச்சு சாதனை பண்ண தமிழ் நடிகை யாருன்னு நியூஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. ஒரே நடிகரோடு பல படங்களில் இணைந்து நடித்த கதாநாயகிகள் பல பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் பிரேம் நசீர், ஷீலா 2 பேரும் சேர்ந்து செய்த அந்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. அவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்தம் 140 படங்களிலே ஜோடியாக நடித்திருந்தார்கள். அந்த சாதனையை யாரால் முறியடிக்க முடியும்? பிரேம் நசீருக்கு நிகராக இல்லை என்றாலும் ஏறக்குறைய அவர் அளவுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் பல கதாநாயகர்களோடு ஜோடி சேர்ந்து நடித்த பெருமை கமல்ஹாசனுக்கே சொந்தமானது. அது மாதிரி கதாநாயகிகளில் குறிப்பிடணும்னா ஸ்ரீதேவியை குறிப்பிடலாம். இசையமைப்பாளர் கங்கையமரன் சாருக்கு அவருடைய இயற்பெயரே அதுதானா அல்லது வேறு ஏதாவது பெயர்கள் உண்டான்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. கங்கையமரனுடைய ஆரம்ப கால பெயர் அமர் சிங். அவர் பாடல் எழுத தொடங்கியதுக்கு பின்னால் தான் அவருடைய பெயர் கங்கை அமரன் என்று ஆனது. சார், உலக அளவில் இருக்கிற எல்லா நடிகர்களை காட்டிலும் நடிகர் விஜய்க்கு தான் பெரிய அளவில் ஐடி விங் அண்ட் பிஆர் டீம் இருக்கிறதா வர செய்திகள் உண்மையா? அண்ட் இதுவும் ஒரு சாதனை தானேன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. விஜய் இன்றைக்கு தான் அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னாலும் அவருக்கு அரசியலில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது. அதன் காரணமாக கூட அவருடைய ஐடி விங்கை அவர் ஸ்ட்ராங்காக வைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இயக்குனர் மதுரை திருமாறன் தமிழில் எத்தனை திரைப்படங்களை இயக்கியிருக்காருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. மதுரை திருமாறன் 12க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அவருடைய இயக்கத்தில் உருவான படங்களை பற்றிய முழு பட்டியல் இல்லை. சார், இந்திய திரைப்படங்கள் அல்லது தமிழ் திரைப்படங்களுக்கு ஆர்ச்சிவ்ஸ் அதாவது காப்பகம் இருக்கான்னு நியூயார்க்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. தமிழ் படங்களுக்கென்று தனியாக காப்பகம் இல்லை. ஆனால் மொத்தமாக இந்திய திரைப்படங்களுக்கென்று பூனாவில் காப்பகம் இருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். பிரபல வீணை இசை மேதையும் இயக்குனருமான எஸ் பாலச்சந்தர் இருக்காரு. அவர் ஒரு ஸ்டைலிஷான மனிதர். தினமும் காலையில் மெரினாவிலே வாக்கிங் போவது அவருடைய வழக்கம். அப்படி வாக்கிங் போகும்போது மிகவும் வித்தியாசமான உடை அணிவது அவருடைய வழக்கம். கலர் கலராக லுங்கியை கட்டி கொண்டு அந்த லுங்கியினுடைய நிறத்துக்கேற்ப ஒரு ஜிப்பாவை அணிந்து கொண்டு வாக்கிங் போவார் பாலச்சந்தர். அந்த காலகட்டத்தில் அவர் வாக்கிங் போகிறத திரும்பி பார்க்காத இளம் பெண்களே இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இளம்பெண்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவர் தான் சாந்தா. பின்னாளில் எஸ் பாலச்சந்தரை மணந்தவர். அந்த நடைப்பயிற்சியின் போது தான் அவருடைய காதல் ஆரம்பமாயிற்று. ஒரு காலகட்டத்தில் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று சாந்தாவை பார்த்து கேட்டார் எஸ் பாலச்சந்தர். என்னால் அதை பற்றி முடிவெடுக்க முடியாது, என் தந்தையிடம் கேட்டுவிட்டு தான் முடிவெடுக்க வேண்டும் என்றார் சாந்தா. அவருடைய தந்தையின் பெயர் விஸ்வநாத லட்சுமி ரத்தன். அவர் எஸ் பாலச்சந்தர் சாந்தாவுடைய காதலை உடனடியாக ஏற்றுக்கொண்டாரா என்றால் இல்லை. அவங்க வீட்டில் சாந்தாவுடைய காதலுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது. இவங்க அவ்வளோ லேசில் சரி வர மாட்டாங்க, நான் இனிமேல் காலேஜுக்கு போக மாட்டேன்னு ஒரு முற்றுகை போராட்டத்தை வீட்டில் நீ நடத்து, அப்படி நடத்தினா நிச்சயமாக நம்ம சீக்கிரம் கல்யாணம் செய்து கொள்ள ஒரு வழி பிறக்கும் என்று ஒரு யோசனையை சாந்தாவுக்கு சொன்னார் எஸ் பாலச்சந்தர். அவர் சொன்ன யோசனை அப்படியே பலித்தது. உடனடியாக அவருடைய திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார்
சாந்தாவுடைய தந்தை. ஆனால் அந்த காலகட்டத்திலே சாந்தாவுடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தது. அதனால் திருமண அழைப்பதிலேயே ஒரு புதுமையை செய்தார் சாந்தாவுடைய தந்தை. எஸ் பாலச்சந்தருக்கும் சாந்தாவுக்கும் இந்த தேதியிலே திருமணம் நடைபெற இருக்கிறது, உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் என்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று எல்லோருக்கும் தகவல் தெரிவித்தார். என்ன அர்த்தம்? திருமணத்துக்கு நீங்களாம் வர தேவையில்லை, வாழ்த்தை மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா போதும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தமாக இருந்தது. எஸ் பாலச்சந்தர் தரப்பிலிருந்தும் சாந்தாவுடைய தரப்பிலிருந்தும் மிக நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே அந்த திருமணத்திலே கலந்து கொண்டார்கள். அந்த திருமணத்துக்காக எஸ் பாலச்சந்தருக்கு 2 வேட்டிகளை வாங்கி தந்திருந்தார் சாந்தாவுடைய தந்தை. எஸ் பாலச்சந்தர் பெருந்தன்மையோடு அதில் ஒரு வேட்டியை தன்னுடைய மாமனாருக்கே திருப்பி கொடுத்து விட்டாராம் எஸ் பாலச்சந்தர். திருமணத்தை ரொம்ப சிக்கனமாக நடத்தினாலும் மணமக்களுக்காக ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை வுட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருந்தார் சாந்தாவுடைய தந்தை. வுட்லண்ட்ஸ் ஹோட்டலில் நடைபெற்ற முதல் திருமண வரவேற்பு நிகழ்ச்சின்னா அது எஸ் பாலச்சந்தர் சாந்தா திருமண வரவேற்பு நிகழ்ச்சி தான். அனிருத்தோட பணியாற்றிய அனுபவம் அப்படின்னு அவங்க இப்போ ஒரு மாடர்ன் ட்ரெண்டில் பண்ணிட்டு இருக்காருல்ல. இப்போ 2 பசங்களுக்கு ஓகே, பட் அதில் ஒரு ஏதோ ஒரு மெலடி வந்தால் தான் உள்ள ஹார்ட் டச் பண்ணுவோம். எல்லாமே ஃபாஸ்ட் சாங் இப்போ பண்ணுறாங்க எல்லாமே. ராஜன் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவரை ஃப்ரீயாக விட்டதுனால தான். கதை சொல்லிட்டீங்களே, இந்த வாங்கிக்க கான்ட்ரவர்சி ஆச்சு. பாலச்சந்தர் சார்கிட்ட இது பண்ணும்போது வந்தார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.